பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நமக்கு இந்த ஆசீர்வாதமான நாளை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்கு தேவை என்ற தலைப்பின் கீழ் இந்த நாள் நாம் வார்த்தையை தியானிக்க போகின்றோம். இயேசு எருசலேமுக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு பவனி சென்ற சம்பவம்தான் குருத்தோலை ஞாயிறு என்று இந்த நாளை சிறப்புற நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நிகழ்வு 4 சுவிசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்க் அதிகாரம் 11 இறைவார்த்தை 1-10 முடிய, மத்தேயு அதிகாரம் 21 1-9 முடிய, லூக்கா அதிகாரம் 19 29-40 முடிய, யோவான் அதிகாரம் 12 இறைவார்த்தை 14-19 முடிய. இந்த 4 சுவிசேஷத்திலும் இறைவனுடைய இந்த வெற்றி பவனி குறிப்பிடப்பட்டுள்ளது. எருசலேமுக்குள் இயேசு ராஜாவாக வெற்றி பவனி வருகின்றார். இந்த நிகழ்வை இந்த 4 சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். செக்கேரியா அதிகாரம் 9 இறைவார்த்தை 9 தீர்க்க தரிசன வார்த்தை இப்படியாய் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டி ஆகிய மிரியின் மேல் ஏறி வருகின்றார். இப்படியாக இயேசு கிறிஸ்து ராஜாவாக பவனி வந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த சுவிசேஷங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மார்க் அதிகாரம் 11 இறைவார்த்தை 2-3 பார்க்கின்றோம். உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள், அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். மத்தேயு அதிகாரம் 21 இறைவார்த்தை 3 பார்க்கின்றோம். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். இந்த நாளுக்கான தலைப்பும் ஆண்டவருக்கு தேவை என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு ஓரிடத்தில் இருக்கின்றார், கழுதை ஓரிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த கழுதைக்குரிய குடும்பத்தார் கேட்கும்போது, ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது, இது ஆண்டவருக்கு தேவை என்ற வார்த்தையை இயேசு சொல்லி அனுப்புகின்றார் தம்முடைய சீடர்களிடம். அப்படியே அந்த நிகழ்வும் நடக்கின்றது. இது ஆண்டவருக்கு தேவை என்று அவர்கள் சொன்னவுடன் யாதொரு மறுமொழியும் பேசாதபடி அந்த கழுதையை அவர்கள் அவிழ்த்துவிட்டு வருகின்றார்கள். மார்க் அதிகாரம் 11 இறைவார்த்தை 2 பார்க்கின்றோம். இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி வைக்கப்பட்டு இருப்பதை காண்பீர்கள். யாரும் பயன்படுத்தாத கழுதை, ஆண்டவருக்கென்று விசேஷமாக பிரத்யேகமாக வைக்கப்பட்ட ஒரு கழுதை, யாரும் ஏறாத, இதுவரை பயன்படுத்தாத ஒரு கழுதை, ஆண்டவருக்கென்று வைக்கப்பட்டது, ஆண்டவருக்கு தேவை என்று வைக்கப்பட்டது. இந்த நாள் நாம் 2 காரியங்களை குறித்து பார்க்க போகின்றோம். ஆண்டவருக்கென்று வைக்கப்பட்டது, இரண்டாவது ஆண்டவருக்கு தேவை என்று தெரிந்தெடுக்கப்பட்டது. முதலாவது ஆண்டவருக்கென்று வைக்கப்பட்டது. நாம் எதை நம்முடைய வாழ்வில் ஆண்டவருக்கென்று வைத்திருக்கின்றோம்? யாரும் பயன்படுத்தாத ஒன்று, யாருக்காகவும் நாம் பயன்படுத்தாததை, யாருக்காகவும் கொடுக்காததை, ஆண்டவருக்கென்று எதை நாம் வைத்திருக்கின்றோம்? யோவான் அதிகாரம் 12 இறைவார்த்தை 3 பார்க்கின்றோம். கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். கலப்பற்ற என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், யாருக்கும் பயன்படுத்தாத, சுத்தமான, இறைவனுக்கென்று பிரத்யேகமாக வைக்கப்பட்டது. இதை எந்த இடத்தில் யார் செயல்படுத்துகின்றார் என்று பார்த்தோம் என்றால், மரித்த லாசர் உயிர்த்த பிறகு அவருடைய சகோதரிகள் ஆண்டவருக்கு ஒரு விருந்து கொடுக்கின்றனர். அந்த விருந்தில் இறைவனுக்கென்று, இயேசு கிறிஸ்துவுக்கென்று இதை பிரத்யேகமாக அவர்கள் கொடுக்கின்றார்கள். கலப்பற்ற நறுமண தைலம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் எதை ஆண்டவருக்கு கொடுக்கின்றேன்? அவருக்கென்று, அவருக்கு மட்டுமே என்று எதை நான் தனித்துவமாக வைத்திருக்கிறேன் என்று
நம்மையே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை மட்டும் இறைவனுக்கு கொடுக்கிறேனா, அல்லது விசேஷமானதை அவருக்கென்று, அவருக்காகவே, இது அவருக்கு மட்டுமே என்று நான் செயல்படுத்துகின்றேனா? இந்த நேரம் ஆண்டவருக்கென்று நான் வைத்திருக்கின்றேன். ஒரு நாள் 24 மணி நேரம் நமக்கு இருக்கின்றது. இதில் எத்தனை மணி நேரம் ஆண்டவரோடு செலவிடுகின்றேன்? 1 மணி நேரமா, அரை மணி நேரமா, 10 நிமிடமா, அல்லது 15 நிமிடமா? விடியற்காலையில் இந்த நேரம் ஆண்டவருக்காக நான் கொடுக்கின்றேன். இரவு நேரம் இந்த நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் என்று பிரத்யோகமாக இறைவனுக்கு என்று எதை நான் வைத்திருக்கின்றேன்? களப்பற்றது, யாரும் பயன்படுத்தாது, யாருக்கும் அதில் பங்கில்லை. இது ஆண்டவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட நேரம். அவருக்காக மட்டுமே நான் இந்த நேரத்தை வைத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் யாருடனும் பேசுவது கிடையாது, மற்ற அலுவல் வேலை பார்ப்பது கிடையாது. நானும் என் ஆண்டவரும் உறவாட மட்டுமே இந்த நேரத்தை வைத்திருக்கிறேன் என்று நம்மில் எத்தனை பேர் இறைவனுக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கின்றோம்? ஏதாவது ஒரு நாள், இந்த நாள் ஆண்டவருக்காகவே நான் வைத்திருக்கின்றேன். உபவாசித்து ஜெபிக்க, ஆண்டவரோடு மட்டுமே பயணிக்க இந்த நாளை நான் செலவிடுகின்றேன். இந்த மதியான வேலை முழுமையும், இந்த நாளில் இந்த அரை நாள் முழுமையும் ஆண்டவருக்காக நான் கொடுக்கின்றேன். ஆண்டவரோடு உறவாட, இறைவனோடு தியானிக்க, ஆண்டவரோடு என்னை நான் ஒப்பு கொடுக்க இந்த நாளை நான் ஆண்டவருக்கென்று வைத்திருக்கின்றேன். ஆண்டவருக்கென்று முதலிடம் கொடுப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நான் முதன்மைப்படுத்துவது. மனிதரிடத்தில் அல்லது தெரிந்தவரிடத்தில், அதிகாரிகளிடத்தில், பொருளாதாரத்தில் பெரிதாக இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் என்னுடைய காரியங்களை முதலில் நான் சொல்லுவதை விட ஆண்டவரிடத்தில் நான் முதலிடம் கொடுக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு முதலிடம் கொடு, மற்ற அனைத்தும் உனக்கு ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுக்கப்படும். ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட தனித்துவமான பிரத்யேகமான செயல்பாடுகளை, காரியத்தை ஆண்டவருக்கென்று வைத்திருக்கின்றேன்? அல்லது பொருள், இந்த பொருள் இறைவனுக்காக மட்டுமே, இந்த பணத்தை ஆண்டவருக்கு மட்டுமே நான் செலவிட போகிறேன், இது அவருக்கென்று நான் வைத்திருக்கின்றேன். அவருடைய நாமத்தை சொல்லி பலருக்கு உதவ போகின்றேன். அவருடைய நாமத்தை சொல்லி ஆலயத்துக்கு கொடுக்க போகின்றேன். அவருடைய நாமத்தை சொல்லி ஏழைக்கு உதவ போகின்றேன். அவருக்கென்று இதை நான் வைக்கிறேன் என்று நம்மில் எத்தனை பேர் இறைவனுக்கென்று பிரத்யோகமாக, விசேஷமாக, தனித்துவமாக ஆண்டவருக்கு சில காரியங்களை நாம் செய்கின்றோம் நம்முடைய வாழ்வில்? ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விதான் இது. எனக்கென்று எதை நீ வைத்திருக்கின்றாய்? அல்லது நம்முடைய இதயத்தில் இறைவனுக்கென்று ஒரு பெரிதான இடத்தை வைத்திருக்கின்றோமா? நம்மில் நிறைய பேர் நம்முடைய மனதில் வைத்திருக்கக்கூடியது கவலை, பிரச்சனை, போராட்டம், தேவைகள், அடுத்து என்ன செய்வது, நாளை என்ன செய்வது, இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர ஆண்டவருக்கென்று விசேஷித்த இடத்தை நாம் கொடுத்திருக்கின்றோமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவாக பவனி வந்த நாளை நினைவு கொள்கிறோம். இறைவனும் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி, நான் உன் வாழ்வில் என்னவாக இருக்கின்றேன்? எனக்கென்று எந்த விசேஷமான இடத்தை வைத்திருக்கின்றாய்? எனக்கென்று எதை நீ கொடுக்க போகின்றாய் என்று இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். இரண்டாவதாக, ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவை என்று அவர் தெரிந்து கொள்வது. ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இது எனக்கு தேவை என்று ஆண்டவர் எடுத்துக்கொள்கின்றார். நிறைய நேரம் நாம் நினைக்கக்கூடியது, நான் யாருக்கும் தேவையில்லை, யாரும் என்னை நினைப்பது கிடையாது, உதவாத பாத்திரம் நான், வேண்டாதவன் நான், குறைவுள்ளவன் நான், நான் இந்த வீட்டுக்கோ அல்லது என் குடும்பத்துக்கோ அல்லது நான் இருக்கக்கூடிய இடத்திற்கோ பிரயோஜனமானவன் அல்ல. என்னை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே வேண்டாதவனாய், வேண்டாத ஒரு கல்லாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ எனக்கு தேவை என்று அவர் தெரிந்து கொள்கின்றார். ஆண்டவருக்கு தேவை என்று உன்னை இந்த நாளில் தெரிந்து கொள்கின்றார். உதாரணத்துக்கு, சக்கேயு எல்லோராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன்தான். ஆனால் சக்கேயு ஆண்டவருக்கு தேவை என்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சவுல் கிறிஸ்தவர்களை கஷ்டப்படுத்தினவனாக இருக்கின்றான். ஒரு காலகட்டத்தில் சவுலை பார்த்தால் யாருக்கும் பிடிக்காது. ஆனால்
சவுல் ஆண்டவருக்கு தேவைப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தார். யோசேபை பார்க்கின்றோம். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் யோசேபு நம்முடைய வாழ்வில் வேண்டாம், நம் குடும்பத்திற்கு வேண்டாம் என்று அவனை தள்ளி வைத்தார்கள், காசுக்கு விற்று போட்டார்கள். ஆனால் யோசேபுதான் ஆண்டவருக்கு தேவையான ஒரு பாத்திரமாக இருந்தான். அதே போல் லூக்கா அதிகாரம் 5 இறைவார்த்தையின் 3 பார்க்கின்றோம். அப்படகுகளுள் ஒன்று சீயோனுடையது, அதில் இயேசு ஏறினார். அங்கு அநேக படகுகள் இருந்தது. ஆனால் இயேசு சீமோன் பேதுருவின் படகை மட்டுமே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அநேகர் இருந்தாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, ஆண்டவருக்கு தேவையான ஒரு பாத்திரமாக அவர் இந்த நாளில் நம்மை தெரிந்து கொள்கின்றார். நாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? நம்மையே அவருக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? நம்மையே அவருக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றோமா? இந்த நிமிடத்திலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக மாற்றப் போகின்றார். அவருக்கென்று மற்றவர் பார்க்கத்தக்க விதத்தில் நம்மை பயன்படுத்த போகின்றார். உதவாதவன், வேண்டாதவன் என்று நினைத்த ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த நாளில் நினைவில் கொள்கின்றார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்த போகின்றார். இந்த நாளில் ஆண்டவர் அரசராக நம்முடைய வாழ்வில் வருகின்றார். நம்மை தெரிந்து கொள்ள வருகின்றார். நாம் ஆண்டவருக்கு தேவை என்று அவர் நம்மை நோக்கி கடந்து வருகின்றார். செக்கேரியா அதிகாரம் 9 இறைவார்த்தை 9 பார்க்கின்றோம். மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார். ஹல்லேலூயா. இதோ ஆண்டவர் ராஜாவாக உன் நடுவில் வருகின்றார், உன் வாழ்வில் வருகின்றார். அவருக்கு நீ தேவை என்று இந்த நாளில் ஆண்டவர் இதை வெளிப்படுத்துகின்றார். மற்றவருக்கு நீங்கள் தேவைப்படாதவர்களாக இருக்கலாம், வேண்டாதவர்களாக இருக்கலாம். உனக்கே நீ நினைக்கக்கூடியது நான் ஒரு உதவாத பாத்திரம் என்று நினைக்கலாம். என்னால் முடியாத காரியம் அநேகம் இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய வாழ்வில் ராஜாவாக பயணிக்க போகின்றார். இறைவனுக்கு நீ தேவைப்படுகிற பாத்திரமாக இருக்கின்றது. வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் உன்னை மற்றவர் பார்க்கும் வண்ணம் விலையேற பெற்றவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாற்றப் போகின்றார். அதற்காக நாம் தயாரிப்போடு இருப்போம். இறைவனை எதிர்கொண்டு காத்திருப்போம். வரக்கூடிய நாள் இதோ அடுத்த மணி நேரங்களில் இறைவன் நம்மை சந்திக்க இருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்த போகின்றார். இறைவனை மட்டும் நம்புவோம். இயேசு ராஜா நம்முடைய வாழ்வில் வருகின்றார். ஆண்டவருக்கு நாம் தேவையாக இருக்கின்றோம். ஆமேன். God bless you. பிரியமானவர்களே, இயேசு ராஜாவாக பவனி வந்த இந்த குருத்தோலை ஞாயிறு இந்த செய்தியை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் இறைவனால் தேவைப்படக்கூடிய பாத்திரமாக இருக்கலாம். ஆமேன். God bless you.